வணக்கம், நான் முரளிதரன். இது சோல் சக்தி தமிழ் சேனல். நம்ம ஒரு 5 வயசாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம், நம்மளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், 10 வயசு, 15 வயசு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எடுத்து மனசில் வச்சுட்டு நம்ம யாருங்கிறதையே மறந்துடுறோம். ஒரு 5 வயசு குழந்தைய பாருங்கள், அது இன்கேஸ் கீழே விழுதுன்னு வைங்களேன், அழும், எந்திரிச்சு மறுபடியும் விளையாட போயிடும். ஏன்னா அதுக்கு பெரிய கவலை இல்லை. ஆனால் அந்த வயசு ஆக ஆக நமக்கான கவலைகள், டென்ஷன், சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகள், அதை எடுத்து நம்ம பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு நம்ம யாராவது சொல்லிட்டாங்க, நம்ம யாராவது இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை மட்டும் நினச்சி பேசிகிட்டு இருப்போம், அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்போம். அப்போது நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்லாம் போயிடும். திருப்பி ஒரு 5 வயசுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் அந்த 5 வயசுக்கு உண்டான மைண்டை நம்மளால் கொண்டு வர முடியும். அது நம்மளால தான் முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் வெளியே இருந்து யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரியாது. அதனால் அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேற்றைய கவலை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்க பயம் அப்படின்னு வச்சுட்டு இன்றைக்கி நாளை நம்ம மறந்துடுறோம். அதால் ரொம்ப மனசு நொந்து பிரச்சனைகளை, மனசு பிரச்சனையால் உடல் பிரச்சனையும் வாங்கி வச்சுக்கிறோம். பிபி, சுகர், சம்திங் இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வெளியே இருந்து யாரும் நமக்கு க்ரியேட் பண்ணுறதில்ல, நம்மளே தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். மனசை கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்கிறது தான், ஒரு ஆன்மீக நம்பிக்கை எடுங்க, தியானம், மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுபடி தான் நடக்கும். இதை வச்சுட்டு நம்ம மனசை பாதிச்சிக்க வேண்டாம், உடம்பையும் பாதிச்சிக்க வேண்டாம். லகுவாக இருங்க, லேசாக இருங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. திருப்பி நம்ம 5 வயசுக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஷூ